Hello guys, welcome back to another episode of RAC installation. So இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாத்துலேயும் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ப்ரீரெக்வெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம கிரிட் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிரிட் இன்ஸ்டாலேஷனுக்காக நான் RAC 1 சர்வரில் கிரிட் யூசர் அண்டரில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். கிரிட் யூசர் அண்டரில் ஏற்கனவே கிரிட் சாஃப்ட்வேர் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காப்பி பண்ணி வச்சுருக்கதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரிட்ன்ற ஃபோல்டருக்குள்ளார பார்த்தினாக்கா நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தினாக்கா ரன் இன்ஸ்டாலர்ன்ற ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம கிரிட் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ./run installer கொடுத்துட்டு என்டர் கொடுப்போம். நம்ம கிரிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர் Oracle Grid Infrastructure ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். கான்ஃபிகர் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு இன்ஸ்டாலேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். RAC ஸ்கேனோடைய லிஸ்னர் நேம் கேட்குது. ஸோ அதனால் நான் RAC scan and cluster name பார்த்தோன்னாக்கா RACன்னு கொடுத்துக்கிறேன். இந்த GNS கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இன்னொரு சர்வர் நோடு ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஆட் கொடுத்துட்டு இதில் RAC 2 சர்வரோட நேம் அண்டு வெர்ச்சுவல் ஹோஸ்ட் நேமும் கொடுத்துக்கலாம். ஸோ RAC 2.bracecoder அண்ட் வெர்ச்சுவல் ஐடி பார்த்தோன்னாக்கா RAC 2-vip.bracecoder ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஆட் ஆகிடுச்சு. இதில் SSH கனெக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தோன்னா கிரிட் யூசரோடைய பாஸ்வேர்ட் என்னவோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட்லெஸ் SSH கனெக்டிவிட்டி ஆல்ரெடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு வந்திருக்கு. ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே எரர் அடிக்குது. என்னன்னாக்கா ஹோஸ்ட் நேம் RAC1.vip இஸ் அசைன் டு அனதர் சிஸ்டம். ஓகே ஸோ நம்மளுடைய விஐபி நெட்வொர்க் பார்த்தோன்னாக்கா ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த விஐபி நெட்வொர்க். ஸோ இதை வந்து நான் டர்ன் ஆஃப் கொடுக்குறேன். அதே மாதிரி RAC 1 அண்ட் RAC 2 ரெண்டுத்துலேயுமே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் S3 வந்து பப்ளிக் IP அட்ரஸ், செகண்ட் ஒன் 09ன்றது வந்து ப்ரைவேட் IP அட்ரஸ். ஸோ நம்ம ப்ரைவேட்னு செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நாட் இன் யூஸ். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் ASM ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்க் குரூப் நேம் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் OCR செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸ்டர்னல் இதில் சேஞ்ச் டிஸ்கவரி பேத் இருக்கு இல்லையா. ஸோ இதில் போயிட்டு /dev/oracle asm /disk ஸ்டார். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்க் தான் வந்து OCRக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10 GB ஃபைல். இந்த 10 GB டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். sys அண்ட் ASM SNMP உடைய பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எஸ் இல்லை எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவை, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம்.
ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணதால நெக்ஸ்ட். ஸோ கிரிட் சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆக போகுது, கிரிட்டோட பேஸ் லொக்கேஷன் அண்ட் கிரிட் சாஃப்ட்வேர் லொக்கேஷன் ரெண்டுத்தையும் கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் ரூட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பேக்கேஜ் CVU Q டிஸ்க் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் இல்லை அப்படின்னு வருது. ஃபிக்ஸபிள் இஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த நோடுக்கு ப்ரொசீட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நமக்கு பார்த்தோன்னாக்கா செக் ஃபெயில்டு ஆன் நோட்ஸ் RAC 1 அண்ட் RAC 2 ரெண்டு நோட்ஸுமே தான் ஃபெயில் ஆயிருக்கு. அதனால் நான் ரெண்டு நோடுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். எரர் வாஸ் ஃபிக்ஸட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்ன்ற ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஓகே, இப்போது நம்ம வெரிஃபிகேஷன் ரிசல்ட்ன்ற டேப்குள்ளே போய்க்கலாம். வி கேன் ஸ்கிப் திஸ் வார்னிங் அன்டில் இட்ஸ் எரர். ஓகே, ஸோ அதனால் நான் இக்னோர் கொடுத்துக்கிறேன். இக்னோர் கொடுத்துட்டு இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எஸ் இன்ஸ்டால் கொடுத்தோம்னாக்கா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
grid software installation has been completed. Okay, now we can close the window. இப்போ grid services எல்லாம் ரன்னிங்கில் இருக்கா, ரெண்டு ரேக் சர்வர்லேயுமே சர்வீசஸ் அப்பில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ps-ef:/grep pmon. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ASM 1ன்ற ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி RAC 2வில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ps-ef:/grep pmon. ஸோ RAC 2வில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ASM 2ன்ற ASM ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி லிசனர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ps-ef:/grep tns. லிசனர்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா லிசனர் ஸ்கேன் 2 அண்ட் ஸ்கேன் 3 அண்டு லிசனர். ஸோ இந்த 3 லிசனருமே நமக்கு RAC 1ல் ரன்னிங்கில் இருக்குது. அண்டு RAC 2வில் என்ன லிசனர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ RAC 2வில் பார்த்தோன்னாக்கா லிசனர் 1 இருக்குது அண்ட் லிசனர்னு இருக்குது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம cat/etc/ora tab ASM ஹோம் லொக்கேஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளார போய்க்கலாம். ஸோ cd space up to /bin. now crstl state res-t. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ RAC 1 RAC 2வில் என்னென்னலாம் சர்வீசஸ் அப்பில் இருக்குது, எதெல்லாம் ஆன்லைனில் இருக்குது, எதெல்லாம் ஆஃப்லைன் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் இதில் காட்டும். ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே பார்த்தோன்னாக்கா ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது, எதுவுமே ஆஃப்லைனில் இல்லை. வரட்டா